அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும்? துலாம் ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது. வார தொடக்கத்தில் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் ஒரு நண்பர் அல்லது நலம் விரும்பியின் உதவியால் உங்களுக்கு நீங்கும். நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உத்தியோகத்தில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வேலையில் மாற்றங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உயர் கல்வியுடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். முருகனுக்குரிய மந்திரங்களை தினமும் உச்சரிப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. வாக்கு வன்மையினால் நீங்கள் எதையுமே சாதகமாக செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. எதிலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பல வழியில் இருந்து தொல்லைகள் உங்களுக்கு குறையலாம். ஆனால் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலோ அதன் மூலம் உங்களுக்கு சாதகம் உண்டாகலாம். வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குருவின் சஞ்சாரத்தால் தேவையான பணவரத்து இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்கள், காரியங்களில் இழுபறியான ஒரு நிலை ஏற்படும். பேச்சை குறித்து உங்களுடைய செயலில் நீங்கள் ஈடுபடுவது நன்மையே தரும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிலை ஏற்படலாம். பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தந்தை உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு தொல்லைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு வீண் செலவுகள் உண்டாகலாம். வாக்கு வன்மையினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து கொடுக்க வேண்டும். கலைத்துறையில் பணவரத்து எதிர்பார்ப்பது போல இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. பண வரத்து உங்களுக்கு தாமதப்படும். நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்துவதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். பிறந்த நாள் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும். பயணங்களால் ஆதாயம் மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும். நல்லோருடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. திடீரென ஏற்படக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். காவல்துறையில் புரிவர்களுக்கு வீணம் பொங்கக்கூடியதாகும். தங்களுடைய சேவைகள் அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பயணத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும். மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படலாம். உங்களுடைய வருமானம் பெருக்கக்கூடியதாகவும் வியாபாரங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி குவிப்பீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சாளர்கள் மற்றும் புத்தக வெளியீட்டாளர்கள் உங்களுடைய தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அரசு உதவியுடன் விரிவாக்க திட்டங்களில் நீங்கள் தங்கு தடையின்றி நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. நல்ல முன்னேற்றம் காண்பிப்பீங்க. கலைத்துறையிலும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு பணமும் புகழும் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது.
காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை நீங்கள் அடைய வேண்டி இருக்கும். வீண் வழக்குகள் விவகாரங்கள் வரலாம். இந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுத்துவது நல்லது. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரலாம். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடியதாக இருக்குது. மற்றவரிடம் பழகும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனதில் ஒரு தென்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. தனவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அதிகமாக கிடைச்சிருக்கு. உங்களுடைய பயணத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படலாம். வருமானம் பெருக்கக்கூடியதாகவும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாகும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு பணமும் புகழும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம். உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகவும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இசை ஆர்வத்தால் சங்கீத மேடை ஏறக்கூடியதாகவும் இருக்குது. பணிகளை கடமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பணமுடை ஏற்பதோரோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும். சிலருக்கு பொது இடங்களில் தீயவர்களை கண்டு விலகி செல்வது, சிக்கல்களில் இருந்து விடுபடுவதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் நீங்கள் இனிமையான வேலையில் செயல்படுத்தக்கூடியதாகும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து தாராளமான பண வரவு உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் இது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுடைய சிரமங்கள் வரக்கூடியதாக இருக்குது. உத்தியோக ரீதியாக பார்த்தால் அலுவலகத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்குது. பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். பிள்ளைகளால் அமைதி ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் திறமையை வெளிப்படுத்தி செல்வாக்கையும் பெருமையும் நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் இறங்கலாம். நன்மை தீமை கலந்த பல நன்மைகளை கொண்டு வரும். 5ல் சனி இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.